சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு இயற்கையான வழிமுறை இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் இந்தாங்க முளைக்கட்டிய வெந்தயம் அல்லது ஸ்ப்ரவுட்டட் ஃபெனுக்ரிக். இதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதுலயும் ஒரு தொழில் ரகசியம் இருக்கு. ஒரு சின்ன தொழில் ரகசியம். நிறைய பேர் இதை பவுடர் பண்ணி வச்சுட்டு காலையில வெறும் வயித்துல ஒரு ஸ்பூன் குடிக்கிறேன், சுகரே குறையல அப்படிம்பாங்க. அப்படி சாப்பிட்டா பெருசா சுகர் குறையாது. இதை ஸ்ப்ரவுட் பண்ணிட்டு முளை கட்டிட்டு காலையில சாப்பிட்றதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு சாப்பிடணும். மதிய உணவுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டோம்னா இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய கேலக்டோமன்னன் அப்படிங்கிற ஃபைபர்ஸ் நம்ம சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சுகர்ஸ் ரத்தத்துல கலந்து சுகர் ஸ்பைக் ஆகிறத தடுக்குது. எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் ரத்தத்துல அதிகரிக்காம தடுக்குது. இதையும் சாப்பிட்டுட்டு நம்ம எப்போதும் சாப்பிட்ற மாதிரி சுகர் மாத்திரையும் சாப்பிட்டோம்னா லோ சுகர் ஆயிடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. லோ சுகர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது செக்ரிட்டோகாக் கிடையாது. இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை தான் இம்ப்ரூவ் பண்ணுது. இன்சுலின் சுரக்கிறத இது இம்ப்ரூவ் பண்ணாது. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு இது ஒரு மருந்தா இருக்கும். பிசிஓடி இருக்கிற பெண்களும் இதை டெய்லி சாப்பிடலாம். பிசிஓடினால ஹேர் ஃபால் ஆகுதுங்கிறவங்களுக்கும் இது நல்ல பயனுள்ள மருந்தா இருக்கும். இதோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இது ஒரு கேலக்டோகாக். தாய்மார்களுக்கு பால் சுரக்கிறதுலயும் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை உண்டாக்குது. ஸோ ஃபீடிங் மதர்ஸும் டெய்லி இந்த ஸ்ப்ரவுட்டட் வெந்தயத்தை சாப்பிடலாம். இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே அறிவியல் பூர்வமா ஆராய்ச்சி முடிவுகள்லாம் ஏகப்பட்டது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்ட் ஸ்டடிஸ் தான். வெந்தயத்தை சும்மாவே சாப்பிட முடியாது, கசப்பா இருக்கும். இதை முளைக்கட்டி வேற சாப்பிடணுமா நீங்க கேட்கலாம். ஆனா முளை கட்டினதுக்கு அப்புறம் கசப்பு தன்மை போயிடும், துவர்ப்பு தன்மை இருக்காது. இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. கசப்பு சுத்தமா இல்ல, தாராளமா சாப்பிடலாம். வெறும் வெந்தயத்தை சாப்பிட்றதுக்கு இது 1000 மடங்கு மேல்.